வணக்கம். டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் 14th அக்டோபர் வந்து டீமர்ஜ் ஆச்சு எஃபெக்டிவா உங்களுக்கு தெரியும். ஸோ அன்னைக்கு தான் ஸ்டாக் ரெண்டா பிரிஞ்சது. ஒன்று வந்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளாகவும், இன்னும் வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளாகவும் பிரிஞ்சிச்சு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து அப்பயே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதோட ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து அதோட ப்ரைஸ் இன்னும் இது பண்ணல. அது என்னைக்கு வந்து லிஸ்ட் ஆக போகுது, அதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்ல எந்த ஸ்டாக் வந்து growth நிறைய இருக்கும், எதுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கு, அதே மாதிரி வந்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து ஸ்டாக் வந்து எப்போ வந்து உங்க இதுக்கு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரும், இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளை பார்ப்போம். ஸோ இதோட வந்து ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹2. ஏன்னா டாடா மோட்டார்ஸ் ஒரிஜினோட ஃபேஸ் வேல்யூ ₹2 தான். சொன்ன மாதிரி 14th அக்டோபர் வந்து இது வந்து லிஸ்ட் டேட்டா இருந்துச்சு. அது ரெக்கார்ட் டேட்டு லிஸ்ட் டேட்டும் அன்னைக்கே தான். ஸோ இது வந்து இந்த மார்னிங் வந்து அந்த டிஸ்கவரி ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுவாங்க இல்லையா, அதில் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ₹400 அப்படின்ட்டு வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்க ஃபார் அ பேசஞ்சர் வெஹிக்கிள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 13th அக்டோபரில் வந்து அதோட ப்ரைஸ் எவ்வளோ போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன், 660.75. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து அதுல இருந்து வந்து 400 அப்படின்னு வந்து அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெக்கார்ட் டேட் வந்து உங்களுக்கு 14th இருந்ததுனால நீங்க 13th வரையும் இதை டாடா மோட்டார்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிளா இருந்திருக்கும். அதாவது வந்து T+1 இல்லைங்களா, நீங்க 13th வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு 14th வந்து உங்க அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஸோ அன்னையிலேருந்து கணக்கு. ஸோ இதோட கரண்டா இப்போ நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் தான். கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் இன்னும் வந்து ட்ரேட் ஆகல. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா அதுவும் ₹2 தான் சொல்றாங்க. ஸோ அதோட ரெக்கார்ட் டேட் வந்து 14th அக்டோபர், அதுதான் ஸ்பிளிட் ஆன டேட்டு. இதோட டிஸ்கவரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 260.75 இப்போதைக்கு. ஏன்னா வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அன்னைக்கு 660.75, அதாவது வந்து 13th அக்டோபர். ஸோ 400 வந்து உங்களுக்கு பேசஞ்சர் வெஹிக்கிள் போச்சுன்னா மீதி இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 260.75. ஸோ அதுதான் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளோட ப்ரைஸ். ஸோ இது எப்போ லிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெக்கார்ட் டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா 30 to 45 டேஸ் அந்த ரேஞ்சில் வந்து வரும். ஸோ டென்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா 15th 30th நவம்பருக்குள்ளார இது வந்து லிஸ்ட் ஆகலாம். ஸ்டாக் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. அதாவது வந்து நேற்று, அதாவது 16th அக்டோபர் வந்து எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு கிரெடிட் ஆச்சுங்களா? மெயில் வந்திருக்கும் உங்களுக்கு, நான் அந்த மெயிலை காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, எனக்கு மெயில் வந்துச்சு. ஸோ அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெட் இருக்கு இல்லைங்களா, என்னோட ஒரு அக்கௌண்ட்ல வந்து 83 இருக்கு, இன்னொரு அக்கௌண்ட்ல அதோட நிறைய இருக்கு. ஸோ அந்த ஒரு அக்கௌண்ட்டை காமிக்கிறேன். ஸோ 83 அது கிரெடிட் ஆயிருச்சு. என்னைக்கு பார்த்தீங்கன்னா 16/10/2025. ஸோ 4:33 PM வந்து இது வந்து கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ சிடிஎஸ்லேருந்து அந்த மெயிலு. ஸோ உங்களுக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் தான் நம்பர் 1. இவங்களுக்கு அடுத்தது தான் வந்து அசோக் லேலண்ட் வராங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ரேஞ்ச் இருக்கு, பஸ்ஸு, ட்ரக்கு, எல்சிவிஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ லேலண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17th அக்டோபர்ல வந்து 135 இருக்கு. ஸோ இவங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹1. ஆனால் வந்து டாடா மோட்டார்ஸோட ஃபேஸ் வேல்யூ ₹2 இல்லைங்களா. ஸோ இவங்க ₹1க்கு 135னா ஜஸ்ட் ப்ரொபோர்ஷனேட்டா கால் பண்ணீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ ₹2 போது 270 இல்லைங்களா. ஸோ அசோக் லேலண்டே 270னா இவங்க நம்பர் 2ல இருக்காங்க. அப்போ நம்பர் 1ல வந்து டாடா இருக்காங்க, டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் இருக்கு. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் போகும் அப்படின்னு பாருங்க. ஸோ லிஸ்ட் ஆன உடனே வந்து அது வந்து ஈஸியா வந்து ஒரு 270க்கு மேல போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. சிம்பிள் கால்குலேஷன் தான். லேலண்டோட இது வந்து ₹2 ஃபேஸ் வேல்யூ போயிட்டா 270 வருது. அவங்களுக்கு ₹2 ஃபேஸ் வேல்யூல பாத்தீங்கன்னா டிஸ்கவரி பிரைஸ் வந்து 260 இருக்கு. ஸோ அதனால ஆக்சுவலா அன்னைக்கு லிஸ்ட் ஆகிற பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட அதிகமா வரும். அதே மாதிரி உங்களோட பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸும் பாத்தீங்கன்னா ஸோ நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கும் மஹிந்திராவுக்கும் தான் நம்பர் 2 பொசிஷனுக்கு போட்டியா இருக்கு. ஸோ ஹுண்டாய் வந்து ஏற்கனவே நம்பர் 4 போயிருச்சு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நம்பர் 1 சேல்ஸ் பார்த்தீங்கன்னா காரில் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், நெக்ஸான் தான் வந்து நம்பர் 1 அப்படின்றது இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பஞ்சும் இவங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. இவங்களது அதுக்கு அடுத்த மாடலுக்கு வந்து டிகோர் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் ஒரே வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. இவங்களோட மெயினான பிராண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ஜாகுவார், லேண்ட் ரோவர். ஸோ அதில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த வந்து ப்ராஃபிட் அதில் நிறைய இருக்கு. ஏன்னா லக்ஸரி வெஹிக்கிள்னும் போது அது ப்ராஃபிட் நிறைய இருக்கு. இதில் வந்து ப்ராஃபிட் வந்து ஆக்சுவலாக கம்மி, ஆனால் வால்யூம் வந்து டொமஸ்டிக் இதில் நிறைய இருக்கு பேசஞ்சர் காரில். ஸோ என்னை பொறுத்தவரையும் இதுக்கு வந்து கரெக்டான ப்ரைஸ் வந்து இது டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு கொடுக்கல. ஏன்னா நீங்கள் ஹுண்டாய் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2400 மேஜில் இருக்கு. ஸோ அதனால வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு அந்த அளவுக்கு ஒன்றும் கொடுக்கல. ஸோ மார்க்கெட் இது எப்போ கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம்.
ஸோ டாடா மோட்டார்ஸ் ஷேர் நீங்க வச்சிருந்தீங்கன்னா, நீங்க வந்து வித்துறாதீங்க. லாங் டெர்ம்க்கு வச்சுக்கங்க. கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்தா, இது வந்து மத்த இது மாரி வந்து ஃபாஸ்ட்டா குரோ ஆகாது. பட் பொறுமையா இருந்தீங்கன்னா, இது லாங் டெர்ம்ல நல்லாவே வந்து குரோ ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் இந்த ஸ்டாக்க லாங் டெர்ம் தான் வச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து லாங் டெர்ம் வச்சிருக்கீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஒரு சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி எந்த சந்தேகம் இருந்தாலும், இல்ல புதுசா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போடணும், இல்ல ரைட்டா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட வந்து உங்களுடைய லாங் டெர்ம் குரோத்துக்கு தகுந்த மாரி வந்து கோலுக்கு தகுந்த மாரி வந்து செலக்ட் பண்ணணும். சில உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன் தரல. அத ரிவ்யூ பண்ணி ரீபேலன்சிங் பண்ணணும். இந்த மாரி வந்து இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட் எந்த ஸ்கோர் இதா இருந்தாலும் நீங்க இங்க குடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பர்ல நீங்க என்ன ரீச் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.